அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று வருட பிறப்போட முதல் ஞாயிற்றுக்கிழமை. எல்லாரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா நாளை கொண்டாடுறது நல்லது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆ உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட பலனை கேளுங்க. ஏன்னா, அது உங்களுக்கு உங்களோட ராசியை பதிவு பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும்போது அது பாசிட்டிவா இருக்கும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட அ அ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு பாருங்க. நாளைக்கு ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டிருக்கு 3 மணிக்கு. சேம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நேரங்களில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் வீடியோ பார்க்குறதும், லைக் பண்ணாமல் பார்க்குறதும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதியாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா பகல் 12:34 வரைக்கும் பிரதம திதி இருக்குது. அதுக்கு பிறகு திருதியை திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் மாலை 3:15 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம் இருக்குது. கடகராசியில் சந்திரன் இருக்குது. காலையில் 9 மணிக்கு மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. அது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்காக இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:32க்கும் சூரியன் மறைவு மாலை 5:55க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை கௌரி நல்ல நேரம். காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:30லேருந்து 5:55 வரைக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 12:13லேருந்து 1:39 வரைக்கும். குளிகை பார்த்திங்கன்னா 3 மணி 4 நிமிடத்துலேருந்து மாலை 4:30 வரைக்கும் இருக்குது. இப்போது பிரதம திதியில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யறதுக்கு ஏற்றது இல்லை. வேலைகள், அதாவது அழகு வேலைகள், பாய் வேலைகள், நகை வேலைகள், படம் வரைகிறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுப காரியங்களை செய்யலாம். அதாவது பதவி ஏற்க, இடத்துக்கான வழிபாடு, ஆயுதம் பயில, வண்டியில் ஏற, திருமணம் செய்ய, சாந்தி முகூர்த்தம் செய்யறதுக்கும் நல்ல ஒரு பலனுள்ள நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு பக்தி, ரிஷப ராசிக்கு பரிசு, மிதுன ராசிக்கு பயம், கடக ராசிக்கு எதிர்ப்பு, சிம்ம ராசிக்கு பரிவு, கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு பிரீத்தி, விருச்சிக ராசிக்கு ஓய்வு, தனுசு ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு தடங்கள், கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு புகழாக இருக்குது. இன்றைக்கி நாளை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாருமே கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. வாழ்த்துக்கள். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாளை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிங்க. ஆரம்பம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போக போக சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமாகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். கூட பிறந்தன உங்களால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்கும். தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளுக்கு இடையூறுகள் ஏற்படும். நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவும் ஒத்துழைப்பும் தரா மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் அவங்கள அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் உங்களோட அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் ரொம்பவே தேவை. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை காலையிலே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இல்லாமல் நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு எந்த பலன் கிடைக்காது. உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் இருக்கிற கவலை, பதட்டம், குழப்பம் எல்லாத்தையும் தனக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனையாக காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் அமைதியாக சூழ்நிலைகளை கையாண்டு போக வேண்டிய நாளாக இருக்குது. அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைக்கி உறவுகளுக்குள்ள நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு சீரமைப்புக்காக பணம் அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதை. கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதும் தப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. வீண் செலவுகள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு ஆரம்பம் நல்லா இருக்குது. பிரச்சனைகள் போக போக வரும். அந்த சூழ்நிலைகளை பொறுமையாகவும் பக்குவமாகவும் கையாள வேண்டியது அவசியம். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை நிதானம் தேவை.
இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களோட நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போறதுக்கு, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன் கேளுங்க. ஜாலியா எப்படி நாள கொண்டு போகலான்னா, குடும்பத்தில மங்கள நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கூட பிறந்தவங்க வழியில அனுகூலமாக பலன்கள் நிறையவே இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கிறோம். தொழில் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, வெற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஒரு சிலருக்கு லாபமான பலன்கள கொடுக்குற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க செய்ற செயல்கள் காரியங்கள்ல வெற்றிகரமான நாளா தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள். அதிக ஆற்றலும், உற்சாகமும் நிறையவே இருக்கு. நாள உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமும், வெற்றியும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விதத்திலும் பலன் தர விதமா தான் இருக்கு. முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களால நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நாள் செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தி பர்ஃபெக்டாக செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உணர்வுகளை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்கும். பல விஷயங்களை பக்குவமான விதத்தில் பேசுவீங்க. நல்ல ஒரு புரிதல் இருக்குது. மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது. கவலையே இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. வங்கியிலையும் கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதனால நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பணத்தை சேமிக்கிறதுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற தைரியம், உறுதி ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளாக கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு நாளை பொறுப்பாக பக்குவமாக எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்குறது, சினிமாவுக்கு போகிறது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை செய்கிறது ஓரளவுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட பணவரவு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்றபடி இருக்கும். ஆனால் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக மனைவி வழி, கணவன் வழி உறவினர்களால் கொஞ்சம் உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நெருக்கடிகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நல்லா திட்டமிட்டு செய்ய வேண்டியது, கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட சில சூழ்நிலைகள் சாதகமாக இல்லைன்னா பிரச்சனைகள் பெருசாகிற மாதிரி இருக்கும். பத்திரமா சூழ்நிலைகளை பக்குவமாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் கையாளுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட அமைதியாக பேச வேண்டிய ஒரு நாள். இது காதலர்களுக்கும் பொருந்தும். பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக பேசுங்க. அனுசரித்து போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபப்படாமல், பதட்டப்படாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. செலவுகளும் அதிகமாக தான் இருக்குது. அது சேமிக்க முடியாது. அதுவே உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுற மாதிரி இருக்கும். எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஓய்வுக்கு நேரம் கிடையாது. தூக்கமோ இல்லை. சரியா சில கால்களில் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி. உங்களோட நாளை பக்குவமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. இன்றைக்கி கலவையான பலன்கள் நல்ல ஒரு சுப செய்திகள் சேர்ற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகை வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். செலவுகளையும் ஏற்படுத்தும். சில நேரங்களில் வாக்குவாதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு
ஒரு சில புதிய வாய்ப்புகளும் இருக்கு. அத பயன்படுத்திக்கிறது நல்லது. பணப்பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு இந்த நாள கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. பசங்க பொறுப்போட நடந்துக்குவாங்க. அது கொஞ்சம் திருப்தியா இருக்கும். சில நேரங்கள்ல செலவுகளும் வைப்பாங்க. நாள ரொம்ப சிறப்பா எதிர்பார்க்க வேண்டாம். போற போக்குல கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. சூழ்நிலைகள், நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல கொஞ்சம் சவால்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட வேலை அதிகமா இருக்கிறனால, நேரத்துக்கு வேலைகள முடிக்கிறது முடியாது. அது உங்களுக்கு அ சில பதட்டத்தையும், டென்ஷனையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலைகள் நிலுவையில நிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தலாம் நீங்க பெருசாக்குற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ பேசும்போது வார்த்தைகள நிதானமா பார்த்து பேச வேண்டியது அவசியம். ஆ முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட அஜாக்கிரதை காரணமா பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆ ஸ் பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கடன் விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம், செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நேரத்துல ஆரோக்கியமான உணவுகள சாப்பிடுறது நல்லது. கடகராசிக்காரங்க கொஞ்சம் நாள கவனமா கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பதட்டமும் இல்லாம, பாதுகாப்பு இல்லாத உணர்வு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அத எப்படி பார்த்து கொண்டு போறதுன்றத உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு கேளுங்க. ஆ உங்களுக்கு நாள்ல செலவுகள் அதிகமாகலாம். செலவ கட்டுப்படுத்தணும். உறவினர்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அனுகூலமான பலன் கிடைக்கும். கூட பொறந்தவங்க கொஞ்சம் தேவைக்கு அறிஞ்சு உதவுற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்பவே எதிர்பார்க்க வேண்டாம். வியாபாரத்தில பொறுப்போட நடந்துக்கிட்டீங்கன்னா, வீண் விரயங்கள தவிர்க்கலாம். எதிர்பார்த்த லாபத்த அடையணும்னா, கொஞ்சம் கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை. இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா தான் இருக்கும். சூழ்நிலைகள சமாளிக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வீட்டு பிரச்சனைகள சமாளிக்கிறது பெரிய கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வ தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறதோ, இல்லன்னா பிரார்த்தனை செய்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட ம் சிறப்பான பணிகள செய்ற அளவுக்கு அ கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு வேலைகள செய்ற மாதிரி இருக்கும். வேலைகள்ல தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு சில அ நீங்க செய்ற நல்ல ஒரு சாதகமான செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கவனமா பார்த்து நாள கொண்டு போங்க. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு மனசு விட்டு ஓப்பனா பேசுனீங்கன்னா நல்லது. அது உங்க 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் இருக்கிற பிரச்சனைகள குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆ உங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் பணத்த கையாளும்போது கவனம். அவசர தேவைக்கு, பண தேவைக்கு திண்டாடாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. சாப்பாட்டு விஷயத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதிகமான நீர் பருக வேண்டியது அவசியம். செரிமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சிம்ம ராசிய பொறுத்தளவுக்கு நாள அமைதியா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களோட நாள மகிழ்ச்சியா கொண்டு போணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. உங்க வீட்ல இன்னைக்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில்ல கூட்டாளிகளோட ஒற்றுமையா செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய ஒரு நாள். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வந்து சேரும். உங்களோட விருப்பங்கள், உங்களோட நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள நிறைவேத்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியும், உற்சாகமும் உங்களுக்கு நிறையவே இருக்கு. உங்களோட விருப்பங்கள், உங்களோட ஆ முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள தீட்டுங்க. சிறப்பா நாள கொண்டு போகலாம். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓரம் தள்ளிட்டு, தைரியமா, கான்ஃபிடென்ட்டா இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்வீங்க. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு செயல்பாடும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. பாராட்டுக்கள், பேரு, பெருமை, நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு
ஆ காதல வெளிப்படுத்துற விதமா தொணைக்கிட்டயும், கணவன் மனைவிக்குள்ளேயும் பேசி பழகுவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும், நல்லுறவையும் பராமரிக்க உதவியா இருக்கும். வளர்ச்சியும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும் குறைவில்லாத நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்ககிட்ட போதுமானதாக பணம் இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சேமிக்கிறதுக்கான அடித்தளத்தை இன்னைக்கு அமைப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அப் சிம்ம ர அ கன்னி ராசிக்காரங்களுக்கு பண விஷயத்துல இன்னைக்கு அதிர்ஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம், எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம், மகிழ்ச்சி எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்க உதவியா இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிட்டு, நாள புத்திசாலித்தனமா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. மகிழ்ச்சியான நல்ல ஒரு சந்தோஷமான பலன அடையறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களோட நாள சுறுசுறுப்பாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போகுறதுக்கு உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு மன மகிழ்ச்சியோடும், சுறுசுறுப்போடும் தான் போகும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொடுக்கல் வாங்கல்ல கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கு. புத்திர வழியில சுப செலவுகள் உண்டு. பெற்றோரும், பெரியவர்களோட ஆதரவும் உங்களுக்கு ரொம்பவே தெம்பையும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். வியாபாரம் சிறப்பா இருக்கும். வருமானம் டபுள் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட கடின உழைப்பு மூலியமா இன்னைக்கு நாள சிறப்பாக்கிக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த நாள சிறப்பா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு உங்களோட திறமைய நிரூபிக்கவும், எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே பலன் தர விதமா தான் இருக்கு. நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், அனுகூலமான, அதிர்ஷ்டமான பலன்கள் உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, தொழில்ல உங்களோட வேலைகள சரியா செஞ்சு முடிப்பீங்க. ஆ என்னதான் நேரம் கம்மியா இருந்தாலும், உங்களோட புத்திசாலித்தனமும், உங்களோட செய்ற செயல்பாடும் நல்ல ஒரு வளர்ச்சிய ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. திட்டமிட்டு கரெக்ட்டா செஞ்சு எல்லா விஷயத்திலயும் சாதகமான பலன் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்களோட குடும்ப முன்னேற்றம் பற்றியும், உங்களோட குழந்தைகளோட எதிர்காலம் பற்றியும், உங்களோட எதிர்கால திருமணம் பற்றியும் பேசி நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள காணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் நெறையவே இருக்கு. உங்களோட கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகை, வரவு எல்லாமே நல்லாருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பண விஷயத்துல இன்னைக்கு புத்திசாலித்தனமா சேமிப்பீங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றத்துமான பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க ஆரோக்கியம் சிறப்பா தான் இருக்கு. உங்ககிட்ட அதிக அளவுல ஆற்றல் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும், உற்சாகமும் நாள் முழுக்க உங்களோட செயல்கள சிறப்பாவும், சந்தோஷமாவும், செழிப்பாவும் கொண்டு போக உதவியா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு அதிக அளவுக்கு சிந்தனைகள், குழப்பங்கள் இல்லாம நாள கொண்டு போறதுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு கேளுங்க. உங்க குடும்பத்தில இன்னைக்கு வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, நெனச்ச காரியத்த முடிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். வியாபாரத்தில புதிய யுக்திகள பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள். அது மூலியமா முன்னேற்றம் காணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத உதவிகள் கொஞ்சம் கிடைக்கும். அது கொஞ்சம் உங்களோட பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க தெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியம். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு குழப்பங்கள் இல்லாம, தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாம, நாள அறிவ பயன்படுத்தி திட்டமிட்டு கொண்டு போ வேண்டியது அவசியம். சில சமயங்கள்ல பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள கையாள்றது ரொம்பவே பொறுமை தேவை. பணிகள் அதிகமா தான் இருக்கு. உங்களோட வேலைகள உங்களால நேரத்துக்கு முடிக்க முடியாது. பதட்டம் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள திட்டமிட்டு சிறப்பா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அது உறவுல பாதிப்ப ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உறவுல அமைதியும், நிம்மதியும் தேவைன்னா, அத தவிர்த்துட்டு தொணக்கூட நிதானமாவும், பக்குவமாவும் பேசி நாள கொண்டு போறது நல்லது. அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் வாக்குவாதமா ஆக்காதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணம் கம்மியா தான் வரவு இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கு. கடன்கள எதிர்கொள்ற வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் மொத்தனமா இருந்தாலும் செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, அம்மாவுக்கு ஒவ்வாமை மாதிரி பிரச்சனை இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் சில அலர்ஜி மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்காக பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. பொறுமையா நாள சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது.
அடுத்த ராசி தனுசு ராசி. உங்களோட நாள எ பயம் இல்லாம தைரியமா, உறுதியா கொண்டு போறதுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு கொண்டு போங்க. ஏன்னா, இன்னைக்கு நாள் காலையிலேருந்து கொஞ்சம் பதட்டமும், குழப்பங்களும் அதிகமா தான் இருக்கு. மந்த நிலை இருக்கு ஆரோக்கியத்தில. பயணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தொலைதூர பயணங்கள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்தவங்க செயல்ல, அடுத்தவங்க காரியங்கள்ல தலையிடாம இருந்தீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துட்டீங்கன்னா, நிம்மதியும், மகிழ்ச்சியும் இருக்கும். தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்திலயோ, இல்லன்னா நீங்க செய்ற செயல்கள்லயோ பதட்டம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட முயற்சிகள்ல வெற்றி பெறணும்னா, கடின உழைப்பு அவசியம் தேவை. நாள் முழுக்க கடினமா தான் இருக்கும். நம்பிக்கையும், உற்சாகமும் உங்ககிட்ட தேவை. உறுதியா நாள கொண்டு போங்க. பிரச்சனை இல்லாம கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சிறப்பான நாளா கிடையாது. உங்களோட வேலைகள் நெறைய நிலுவையில இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. வேலையில மந்த நிலை இருக்கிறது ரொம்பவே கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள நிதானமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பாதுகாப்பில்லாத உணர்வுகள பகிர்ந்துக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபங்களும், தேவையில்லாத வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொணைக்கிட்ட கொஞ்சம் அமைதியா சூழ்நிலைகள பொறுமையா எடுத்து சொல்லுங்க. அ அது அவங்களுக்கு புரிதல் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிதானமும், பொறுமையும் சூழ்நிலைகள பக்குவமா கையாள வேண்டியதும் அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். அதிக செலவுகள், அதுவும் எதிர்பாராத செலவுகளா இருக்கு. பணத்த கொஞ்சம் சேர்த்து வைங்க. தேவையில்லாம அவசரப்பட்டு செலவு பண்ணிட்டீங்கன்னா, அவசர தேவைக்கு பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், உணர்வுகள் உங்களோட ஆற்றல குறைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் நாள கொண்டு போ வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களோட நாள திருப்தியா கொண்டு போணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன் கேளுங்க. உங்க குடும்பத்தில இன்னைக்கு மகிழ்ச்சியும், ஒற்றுமையும் நிறையவே இருக்கு. பணவரவுகள் நல்லா தான் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் உண்டு. ஆரோக்கியத்தில நல்ல ஒரு முன்னேற்றம். தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் இருக்கு. எல்லா காரியத்தையும் நெனச்ச காரியத்த வெற்றி பெற்று வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற முறையான திட்டமிடல் அணுகுமுறை மூலியமா இன்னைக்கு நாள அற்புதமாவும், அதிர்ஷ்டமாவும் ஆக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷன் திறன் ரொம்பவே நல்ல ஒரு மேம்பட்டு பல சிறப்புகள பெறக்கூடிய விதமா தான் இருக்கும். இன்னைக்கு உங்களோட புத்திசாலித்தனத்த நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இந்த நாள் நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாத்துலயும் அனுகூலமான பலனை தரும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில என்னதான் பிரச்சனை இருந்தாலும், உங்ககிட்ட இருக்கிற திறமையால நேரத்துக்கு வேலைகள முடிப்பீங்க. உங்களோட வேலைகள தன்னம்பிக்கையோட செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணைக்கிட்ட நகைச்சுவை உணர்வோட பேசி பழகுறதும் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். புரிதலும் நிறைய இருக்கிறதுனால மனசு விட்டு சில விஷயங்கள பேசுறதுக்கும், சந்தோஷமா நாள கொண்டு போறதுக்கும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வரவு சிறப்பாவே இருக்கும். உங்ககிட்ட சின்னதா கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தேவைகள பூர்த்தி செய்றதுக்காக இருக்கும். பெரிய அளவுல கடன் வாங்காம பார்த்துக்கிக்கலாம். மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆ ம நாள உற்சாகமா, மகிழ்ச்சியா கொண்டு போறது நல்லது. உங்களுக்கு மகர ராசிக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளா தான் எல்லா விதத்திலயும் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களோட அ புத்திசாலித்தனம், சுறுசுறுப்பு மேம்படுறதுக்கு, மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. நல்ல ஒரு ஆச்சரியம் தரா மாதிரி பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். மகிழ்ச்சி தர அளவுக்கு நிகழ்ச்சிகள் குடும்பத்தில நடைபெற மாதிரி இருக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கறதுக்கான முயற்சிகள்ல வெற்றி தரும். பெரிய மனிதர்களோட நட்பு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. குடும்பத்தில நல்ல ஒரு பயனுள்ள நாளா தான் கொண்டு போவீங்க. உங்களோட நேர்மறையான போக்கு எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு வெற்றிகரமான நாளா கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். நீங்க இன்னைக்கு செய்ற செயல்பாடு, அதாவது திட்டமிட்டு செய்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்கள நீங்களே வேலைகள சிறப்பா, திறமையா செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல.
இன்னைக்கு உங்களோட வேலைகள நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல உறவ பராமரிக்கக்கூடிய ஒரு நாள். நீங்க பேசுற விதம், இனிமையான பேச்சு, இனிமையான வார்த்தைகள், அதே மாதிரி நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால, துணைய மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் நாள கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அதிக அளவுல பணம் இருக்கு. அத பத்தியும் கவலைப்படாதீங்க. சிறந்த விஷயங்களுக்காக பயன்படுத்துவீங்க. பயனுள்ள வகையில பண செலவு செய்றதும், சேமிக்கிறதுக்கும் அதிக அளவு வாய்ப்புகளும் இருக்கு. மனசுக்கும் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. சாதகமான பலன்கள் பண விஷயத்துல இன்னைக்கு நல்லாவே இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கவலை இல்லாம மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கும்பராசிக்கு இருக்கு. உங்களோட செயல்கள ஜாலியா கொண்டாடிக்கிட்டு செய்யக்கூடிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பதட்டம் இல்லாம பொறுப்புகளோட கொண்டு போக உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. எந்த செயலையும் நிதானத்தோட செய்ய வேண்டியது அவசியம். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தாமத நிலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எதையும் பெருசா சீரியஸா எடுக்க வேண்டாம். உறவினர்கள் வழியில ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும். ஓரளவு சேமிக்க முடியும்னு யோசிங்க. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய நாளா இருக்கு. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள்ல கூட்டாளிகள அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களோட அணுகுமுறையில பொறுமையும், உறுதியும் அவசியம் தேவை. உங்களோட செயல்கள முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். சில சௌகரியங்கள விட்டு குடுத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. பொறுப்புகள் காரணமா சில நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட அ வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள்ல திறமைய காட்டி பயன்படுத்தி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் விட்டு குடுக்காதீங்க. வேலைகள்ல தவறுகள் இல்லாம திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட நிறைய அ பொறுப்புகள் காரணமா பதட்டங்கள் இருக்கும். கவலைகள் நிறைய இருக்கும். சில விஷயங்கள யோசிச்சு செய்யுங்க. துணைக்கிட்ட பேசும்போது அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. குடும்ப விஷயங்கள பெருசா எடுத்து வாக்குவாதம் செய்யாதீங்க. எல்லா விஷயத்தையும் சீரியஸ் ஆக்காம கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் காரணமா இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பண விஷயத்துல அதிக சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. சேமிப்பு ரொம்பவே அவசியமா செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா, வர நாட்கள்ல அவசர தேவைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமா இருங்க. ஏன்னா, உங்களோட சாப்பாட்டு விஷயத்துல கவனம், செரிமான பிரச்சனைகளும் இருக்கு. அலர்ஜி மாதிரி ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீன ராசிய பொறுத்தளவுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி ஒரு லைவ் போகுது. அது சிம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ்ன்ட்டு ஆஸ்ட்ரோ விஷன்னு ஃபேஸ்புக் குரூப்பில் லைவு. அதை ஜாயின் பண்ணுறதுன்னா 3:30க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். 3 to 3:30 போகும். யூடியூப்பில் லைவில் வரணுன்றவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு சொல்லுங்கள். உங்களோட பிறந்த விவரங்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்றைக்கு லைவில் வரேன்ட்டு நான் ஷார்ட்ஸ் மாதிரியோ இல்லைனா ஷார்ட்ஸ் போடுறேன். அதை பார்த்துட்டு அந்த டேட்டு டைமை ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. உங்களோட தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. உங்களோட நண்பர்களும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வரதோ, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரதோ எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களோட தொடர்ந்து ஆதரவு 2026 அனைவருக்கும் வெற்றிகரமாக அமையத்துக்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.